Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 70,000 ரூபாயில் மதிப்புள்ள புதிய பைக்கை 40,000 ரூபாய்க்கு தருவதாக கூறி காஞ்சிபுரத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்டவர்களிடம் 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து தலைமறைவாகிவிட்டதாக ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் பைக் நிறுவன உரிமையாளர் மீது விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். சின்ன காஞ்சிபுரத்தில் பாலாஜி என்டர்பிரைசஸ் ஒரு கடை பைக் கடை இருக்குங்க. அந்த கடை 3 மாசமா இயங்கி வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 250 பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் கிட்ட 40,000 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகிருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசூல் பண்ணதில் கொஞ்சம் பேருக்கு ஒரு 30 பேருக்கு 20-30 பேருக்கு பைக்கு கொடுத்துட்டாங்க. இதை நம்பி பல பேர் பணம் கட்டிட்டோம். ஆனால் மேற்கொண்டு பணம் கட்டின யாருக்குமே பைக்கு கொடுக்கல. 15 நாள் 20 நாள் டைம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பிரகாரம் போய்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 10ஆம் தேதி பணம் கட்டினேன். இன்றைக்கி 25 தேதி இந்த தேதியில் போய் பார்க்கும்போது கடை 4 நாளாக பூட்டிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நான் பைக்குக்காக தான் போனது. அங்கே போய் பார்க்கும்போது ஏற்கனவே எனக்கு முன்னே பைக்கு வாங்க வேண்டியவங்களாம் ஒரு 20 பேர் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 3 நாள் 4 நாளாக கடை இல்லைங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலைன்னாங்க. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். சனிக்கிழமையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் அட்டன் பண்ணல. அவங்க என்ன காரணம், ஏதாவது மோசடி பண்ணுறோன்ற நோக்கத்தில் பண்ணுறாங்களோ அப்படின்ற டவுட்டில் நாங்கள் ஹவுஸ் ஓனர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசணும். சார் எப்படி சார், நீங்கள் தானே பதில் சொல்லணும்னு நான் கேட்டேன். சார் நான் ஹவுஸ் ஓனர், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் சம்மந்தப்பட்ட இவரு கேளுங்க, ஆஃபீஸை கேளுங்க, இல்லைன்னா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. காவல்துறை ஆய்வாளர் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தரணும்னு கேட்டுக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.